ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே. யார்? செவ்வா. அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். அப்பாடா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். 12ல் சனி இருக்கிறார். ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ல் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது. இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்திலே ராகு. 6ல் ராகு, 12ல் கேது. இதை விட ஒரு சிறப்பான ஒரு நேரம் என்பது உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. ரொம்ப அருமையான நேரம். அதே நேரத்திலே 7ஆம் இடத்திலே சனி பகவான். லவ் மேரேஜஸ்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நேரம். காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. ஒரே லவ்ஸ் தான். இந்த வருஷம் ஃபுல்லாக லவ்ஸ் தான். ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது, அவள் மட்டும் இந்த ஊருக்குள்ளே வந்துட்டானா சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே சார் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில். ஏக்லர்ஸ் சாக்லேட் கவர் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறது, ஒரு காலத்தில் மயிலருக்கு குட்டி போட்டு நம்மளது, இது மாதிரிலாம் லூசுத்தனமாக லவ் பண்ண ஜென்ரேஷன் சார் நம்மலாம். அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. லவ்னா லவ் மாதிரியே இருந்தது. ஆனால் இப்போல்லாம் லவ்னா லவ் மாதிரி தான் இருக்கே தவிர அது லவ்வாகவே இல்லை. அதுதான் உண்மை. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது ஒரே லவ்வாகவே ஒரு ஜாலியாக ரொமான்டிக்காகவே வச்சுருப்பார். வெளிநாடுகளுக்கு செல்றீங்க, மனைவியோட செகண்ட் ஹனிமூன், தேர்டு ஹனிமூன் போனவெல்லாம் இருக்கான். தேர்டு ஹனிமூன் போறியா? அந்த மாதிரி வேறு வேலை இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுறது. என்ன பண்ணுறது, போர் அடிக்குது வீட்டில் உட்காந்துட்டுனா தேர்டு ஹனிமூன் பிளான் பண்ணுறது. அவங்கள இப்போ யங் கப்புள்ஸ் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டில் வேறு கொடுப்பாங்க. கால கொடுமடாடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க வீட்டில் ஒரு பசங்க இருப்பாங்க, எல்ட்ரஸ் பசங்க. அவங்க யோசிப்பாங்க, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் நேரம்டா என்ன பண்ணுறது, அவர் சம்பாதிச்சிட்டாரு, தேர்ட் ஹனிமூன் கொண்டாடுறாரு, ஃபோர்த் ஹனிமூன் கூட கொண்டாடுவார். இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டியோட தானே போய் கொண்டாடுறாரு, பரவாயில்ல. நிறைய பேர் யாரை கூட்டு போகிறானே தெரில. ஸோ 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த ஹனிமூன் மோடு எல்லாம் வரும். ஒரே ஃபன் தான். ஒரே என்னவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏழைக்கேற்ற எல்லோருண்டனா எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எவ்வளோ வசதியும் கிடையாது. அப்போ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதுதான் நிறைவு. சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம் இது, ரொமான்டிக்கான ஒரு மாதம். ஆனால் 2 குடையவன் 8ல் மறையும் பொழுது மனைவியுடனான பிரச்சனைகள் வருவதற்கான வழிகளும் இதில் தான் அடங்கி இருக்கிறது. எப்படி பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் பாருங்க. எப்படி பிரச்சனை வரும் என்றால், உங்களுக்கு வேலை போயிடும். அதனால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தலையெடுக்கும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். உங்களுக்குன்னே ஒரு டெம்டேஷன் வரும். நம்ம இப்போ எதுக்கு கோவப்பட்டோம் நமக்கே தெரியாது. ஐயோ கோவப்பட்டனே வேலை எடுத்துக்கிறவங்களே, அந்த மாதிரி தேவையே இல்லாமல் கோவப்படுறது. என்றைக்கும் வராத, இன்றைக்கி தான் பொங்கிடுவீங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. அதுதான் அந்த கிரகங்கள். 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையை விட்டு தூக்கிடுவார். வேலையில் ரொம்ப பொறுமை வேணும். வேலையில் ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். இந்த ஒரு வருடமும் உங்களுக்கான ட்ரைனிங், பொறுமைக்கான ட்ரைனிங். சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் யானை கவனிக்கு போய் யானை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி போட்டு எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரிலாம் வேலை கொடுப்பாங்க. கூச்சப்படாமல் போயிடணும். அப்பாடா 2 நாள் இவன் மூஞ்ச பார்க்க தேவையில்லை என்று நினைத்து கொண்டே செல்லுங்கள். மேனேஜர் ஒவ்வொரு வேலை புதுசாக கொடுத்து உங்களுக்கு டஃப்பாக கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு. நமக்கு என்ன சந்தோஷம்னா, இவன்ட்டு விடுதலை ஆகிறமேங்கிற சந்தோஷத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ட்ராவலே ஒரு ஜாலியாக இருக்கும். அவருக்கு நம்மளை தண்டனை கொடுத்துட்டு தான் அந்த ஆளுக்கு ஒரு நினப்பு. ஆனால் நம்ம தான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். சார் எதையுமே எல்லாத்துலையும் ஒரு கெட்டதே ஒரு நல்லது இருக்குது. 10ல் குரு வரும்பொழுது பதவியை பிடுங்குகிறார். பதவி ஒன்று. இப்போ நீங்கள் டெம்டேஷன் ஆனால் தானே, இப்போ கோவப்பட்டால் உங்களுக்கு வேலை போயிடும், அவ்வளோதானே. நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? அடுத்தவனை கோவப்படுத்துங்கன்ற. முதல் போட்ட இவனுக்கே கோவம் வர மாட்டேங்குது, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? சார் முதல் போட்டவன் முதல் வாங்குற 2 பேர் பேசிக்கிறாங்க. இவரும் முதலாளி அவரும் முதலாளி பேசிட்டு போகிறாங்க. எலி காயிட்டோம். எலி புழைக்கு ஏன் காயணும்? நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? என்னவோ பேசுங்க. கம்பெனி ஓடனா வேலை செய்ய போகிறேன், இல்லைன்னா வீட்டுக்கு போக போகிறேன். இந்த பாலிசியில் தெளிவாக இருங்க.
ஐயோ என் கம்பெனி போகுதே, உங்கள் கம்பெனி அது இல்லை, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்களோட கம்பெனி மாதிரியே நினச்சிக்கிறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. லவ் பண்ணாதீங்க. கம்பெனி லவ் பண்ணிங்கன்னா வேதனை தான் மிச்சம். ஒர்க்கை லவ் பண்ணுங்க, கம்பெனியை லவ் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது எதையாவது ஒரு மொக்க ரீசன் சொல்லி உங்களை வேலையை விட்டு அனுப்புவாங்க, வேலையை சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருந்திருப்பீங்க, ஒரு பெரிய இன்சார்ஜாக எல்லாருக்கும் ஹெட்டாக தலைமை பதவியில் இருந்திருப்பீங்க. உங்களை கூப்பிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மராமத்து வேலைக்கு போட்டுருவாங்க. என்னை கட்டுறாங்க சார், என்னை வேலை விட்டு அனுப்புறதுக்கு எல்லாம் முயற்சியும் பண்ணுறாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவன்ட்ட போய் வேலைக்கு சேர்ந்தாலும் அங்கேயும் 2 பேர் வந்து உங்களுக்கு விஷம் வைப்பாங்க. இது நடந்தே தீரும். உங்களை வேலை விட்டு அனுப்புறதுக்குன்னே ஒரு டீம், இது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காகவே எடுத்து பண்ணிட்டு இருக்கான். டெய்லி அதான் நான் அடிக்கடி சொல்வேன், டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு கம்பெனியை மூடிட்டு பூட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இழுத்து பார்த்துட்டு வேலைக்கு போவீங்க. அது இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரே ஒரு நாள் காலைல 9 மணிக்கு வர வேண்டியவன் 9 வரைக்கும் வந்துட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்களா சார், 9 மணிக்கு வர மாட்டேங்கிறான் சார்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு டிஸ்கஷன் வேறு நடக்கும். அதனால் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், இதற்காக வருத்தப்படும் என்று அவங்க தான், நம்ம கிடையாது. அதில் தெளிவாக இருங்க. 10ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்கிறார்கள். அதனால் ஜாபில் பேசும்போது ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு டஃப் கொடுங்க, டென்ஷன் பண்ணுங்க. அதனால் நீங்கள் வேலையை விட்டு போயிடாதீங்க. வேலையை விட்டு போனீங்கன்னா வேலை கிடைக்காது. திரும்பவும் மனதில் எழுதி கொள்ளுங்கள். இந்த வருஷம் இப்போ மட்டும் வேலை போச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு வேலை எல்லாமே சுற்ற வேண்டியதான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமை மிக அவசியம். ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார். சனியுடைய மித்திரன் ராகு, சுக்கிர மித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார். மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். சனி இந்த கார்னரில் மீனத்திலையும் குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ரட்சிக்க போகிறார்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால், கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார். ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார். சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார். மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியினர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார். செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க இப்போ பேரா, கோலாலம்பூர், பெனாங் போன்ற இடத்தெல்லாம் வாரம் வருகிறேன். மலேசிய மக்களை சந்திக்கிறேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.